நம்ம கோபி அண்ணன் தான். எனக்கு வேணா ஒரு தம்பியாக கூட இருக்கலாம். கோபி சார், கோபிநாத் சார், நீயா நானா கோபிநாத் அவர்கள். நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னைக்காவது அவர் கையில் நம்ம மருதாணி பார்த்துருக்கோமா? இல்லை. அவர் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருக்காரா இல்லையா? விஜய் டிவிலெல்லாம் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ பண்ணுறதுக்கு எவ்வளோ அவருக்கு இது வரும்னு தெரியுமா சேல்ரி? மருதாணி வைக்கல கையில், அவர் சம்பாரிச்சுட்டு தானே இருக்காரு. மருதாணி வச்சாதான் பணம் வரும் அப்படின்றீங்களே, மருதாணி வச்சா கொட்டி வரும், அதை கொடுக்கும் இதை கொடுக்குன்றீங்க. அவர் மருதாணியே வைக்காம தானே சம்பாரிச்சிட்டு இருக்காரு. சரியா நான் கேட்குறது? சரி, அவரை நான் எதுக்காக எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் கையில் வச்சுருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். அவர் இப்படி கையை காட்டி காட்டி தான் பேசுகிறாரு, அதனால் மறைக்கலாம் முடியாது. மருதாணி வச்சாதான் தெரியும். அவர் மாதிரி இல்லை, இன்னும் நிறைய பேர் மருதாணி பக்கமெல்லாம் போகாமையே தான் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் வர்றது இல்லையா? அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மருதாணி அப்படின்றது ஒரு செடி.